அண்ணாமலை மோடியோடைய நம்பிக்கையே பெற்றதா சொல்றாங்க. 1,00,000 ஓட்டை காணல, அவரை திட்டமிட்டு திமுக இந்த மாதிரி ஓட்டெல்லாம் பறிக்குதுன்னு தான் சொல்லிக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை அண்ணாமலை மட்டும் சொல்லல, கலாநிதி வீராசாமி என்கிற வடசென்னையினுடைய திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, சில பெயர்கள் விடுபட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னாரு. இவர் மாதிரி திடீர்னு 1,00,000 வாக்காளர்களை காணோம் அப்படின்னு அவர் சொல்லல. இவர் ஏன் அதை சொல்றாருன்னா, அவருக்கு சாயங்காலம் 7 மணிக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. நான் ஓட்டுக்கு காசு கொடுக்கவே இல்லை, காசு கொடுத்தது யாராவது ஒருத்தவங்க நிரூபிச்சிங்கன்னா நான் அரசியல் விட்டே விலகுவேன் அப்படின்னாரு. இப்போ மட்டும் அரசியல் இருக்காரு விலகிறதுக்கு? அப்புறம் மாநில தலைவர் சும்மா எழுதி அழிய கொடுத்துருவாங்கப்பா. மாநில தலைவர்னா ஆள் இல்லாத கட்சிக்கு யார் வேணாலும் இருக்கலாமுங்க. அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்புன்னு பேசுங்க. அவர் பெரிய அண்ணா தோற, அவருக்கு முன்னாடி பின்னாடிலாம் பேசுவாங்க. அதாவது தாமரையில் தண்ணீர் ஒட்டாது என்பது அறிவியல் விஞ்ஞானம். தாமரை பூவிற்கு தமிழர்கள் ஒட்ட மாட்டார்கள் அந்த கட்சியில அப்படிங்கிறது தேர்தல் விஞ்ஞானம். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு அண்ணன் ராஜகம்பீரன் அவர்கள் இருக்கிறாங்க, அவரோடு பேசுவோம். வணக்கம். தேர்தல் பரபரப்பாக நடந்து முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்குது. தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு 72% கிட்ட வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அடுத்த நாளே தேர்தல் ஆணையத்துலேயும் ஒரு அறிவிப்பு வருது, 69% வந்திருக்குது. 1,00,000 ஓட்டை காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ இட்லி டப்பாவை காணும், இதை காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகளை விடுறாங்க. என்ன நடந்தது, என்ன இப்படி ஓட்டை காணுன்றது என்ன, இது எப்படி பார்க்கறது? இதை கோயம்புத்தூர் தொகுதியிலே போட்டியிட்ட அண்ணாமலைக்கு வாக்காளர் பட்டியலிலே பெயர்கள் சரிபார்ப்பது எப்போது என்று அவருக்கு தெரியவில்லை. முதல்ல பெரிய அரசியல் கட்சிகள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் யார் யார் பேர் விடுபட்டு இருக்கிறது, யார் பேரை சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி அந்த தெருவாரியா வார்டு ரீதியாக ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலைகிட்ட ஆட்கள் இல்லாமல் இருந்திருக்கான். வாக்காளர்களை சரிபார்க்கறதுக்கு, வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. இந்த பூத் ஏஜென்ட்னு சொல்லுவான்ல, முகவர்கள் மான்ல, ஒரு கட்சிக்கான முகவர்கள் அங்கே கிடையாது, கட்சிக்காரனும் கிடையாது. அதுங்க எல்லா கட்சிக்காரனும் கொடியேற்றுறான். அந்த கொடியேற்றுறதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு வச்சுருப்பான். அந்த கல்வெட்டில் இத்தனாம் தேதி இந்த கட்சியினுடைய கொடியை இவர் ஏற்றி வைத்தார், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஏற்றி வைத்தார், மாவட்ட செயலாளர் ஏற்றி வைத்தார், இந்த வட்டாரத்திலிருந்து இதை செஞ்சுருக்காங்க, ஏற்பாடு வச்சுருக்காங்கன்னு எல்லா குறிப்பும் தேதி வாரியாக இருக்கும். பாஜக கொடி பறக்கிற இடங்களில் போய் பாருங்கள், எந்த கல்வெட்டுமே இருக்காது. ஏன்னா அது கட்சிக்காரர்களால் ஏற்றப்பட்ட கொடி கிடையாது, அது கான்ட்ராக்ட்காரனை வச்சு ஆள் வச்சு ஏற்றுறாங்க. இல்லை, இன்னைக்கு அண்ணாமலை மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, மோடியோடைய நம்பிக்கையே பெற்றதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூரில் இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு மவுசில் இருக்கும் தானே, அவரை திட்டமிட்டு திமுக இந்த மாதிரி ஓட்டெல்லாம் பறிக்குதுன்னு தான் சொல்லிக்கிறாங்க. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதுனால எல்லா பூத்துலையுமே என்ன நடக்கும்னா, வழக்கமாக வாக்காளர் பட்டியலில் இருக்கிறத சில பேர் விடுபட்டு போயிடும். ஏன்னா அவங்க சரிபார்க்கிற போது சில பேர் ஊரில் இருக்க மாட்டான், தகவல்கள் தவறாக கொடுத்துருவாங்க, அல்லது இவன் பிழையாக டைப் பண்ணுறவன் விட்டுட்டு போயிடுவான், ஏதோ ஒன்றில் அது மிஸ் ஆயிரும். அப்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையுமே இங்கே ஒரு 8 பேரை காணாம், இந்த இதில் வாக்காளர் பட்டியலில் சில பேர் விடுபட்டுருக்கு. இந்த குற்றச்சாட்டை அண்ணாமலை மட்டும் சொல்லலை, கலாநிதி வீராசாமி என்கிற வடசென்னையினுடைய திமுக நாடாளுமன்ற வேட்பாளரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, சில பெயர்கள் விடுபட்டு இருக்கிறது அப்படின்னு தான் அவர் சொன்னார். இவர் மாதிரி திடீர்னு 1,00,000 வாக்காளர்களை காணோம் அப்படின்னு அவர் சொல்லலை. இவர் ஏன் அதை சொல்கிறாருன்னா, அவருக்கு சாயங்காலம் 7 மணிக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அண்ணாமலைக்கு. ஆமாம், எல்லாருக்கும் 45 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் தெரியும். இவர் பெரிய அறிவாளி இல்லையா அண்ணாமலை, முதல்ல அவருக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, தோல்விக்கான காரணத்தை இப்பொழுதே மக்களுக்கு டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறக்காக வேண்டிதான். ஏன் தோற்றாயின்னு கேட்கக்கூடாதுல்ல, ஏன் போல பெரிய செல்வாக்கு பில்டப்பு. ஏன்னா பாஜகங்கிற பலூனை இங்கே இருக்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சேட்டலைட் டிவிக்காரெலாம் ஊதிக்கிட்டே இருக்கான் ஊடகங்கிற பேரில். ஒரு பலூனுக்கு எவ்வளவு காற்று கொள்ளுமோ அவ்வளவுதான் ஊதணும், இவன் ஊதிக்கிட்டே இருக்கான், பலூன் வெடிச்சிருச்சு. இப்போ அதனால் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு ஒரு பயிலும் ஓட்டு போடலை. தமிழ்நாட்டில் பாஜக அதாவது தாமரையில் தண்ணீர் ஒட்டாது என்பது அறிவியல் விஞ்ஞானம். தாமரை பூவிற்கு தமிழர்கள் ஒட்ட மாட்டார்கள் அந்த கட்சியில் அப்படிங்கிறது தேர்தல் விஞ்ஞானம். அந்த விவரம் அவருக்கு இப்போதான் தெரிய வருது. தெரியுங்களா, நான் ஓட்டுக்கு காசு கொடுக்கவே இல்லை, காசு கொடுத்தது யாராவது ஒருத்தவங்க நிரூபிச்சிங்கன்னா நான் அரசியல் விட்டே விலகுவேன் அப்படின்னாரு. ஆனா என்னன்னா, அரசியல் இருக்காரா விலகுறதுக்கு? இருக்கிறவன் தானே விலக முடியும், அவர் எங்கே அரசியல் இருக்காரு? அப்புறம் மாநில தலைவர் சும்மா எழுதி அழியா கொடுத்துருவாங்கப்பா. மாநில தலைவர்னா ஆள் இல்லாத கட்சிக்கு யார் வேணாலும் இருக்கலாமுங்க.
ஆளே இல்லாத கடையில் யாருக்கடா டீ ஆத்துறான்னு கேட்டாங்கல்ல. அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்புன்னு பேசுங்க. அவர் பெரிய அண்ணா துறை, அவருக்கு முன்னாடி பின்னாடிலாம் பேசுவாங்க. ஏங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்திருக்காங்க, இல கணேசன், எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழக பாஜகவில். டாக்டர் கிருபாநிதினு ஒரு ஆள் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவர். அவர் மாநில தலைவராக இருந்தார் பாஜகவில். அவர் இப்போ எங்கே இருக்கிறான்னு யாருக்காவது தெரியுமா? பங்காரு லட்சுமணன் பல பேரை காணாமல் அடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரை வந்து அரசியலில் அறிமுகப்படுத்துனது பாஜக தான். அதனால தேர்தலுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்க மாட்டார் அரசியல். ஏற்கனவே ஒரு பொண்ணு கேட்டாங்களே, அதனால தான் அதை கோவப்பட்டாரா? யாரு? ஒரு பொண்ணு ஒருத்தவங்க கேட்டாங்க, உடனே மைக்கு முன்னாடி வாங்க, மைக்கு முன்னாடி வாங்கன்னாரு. ஆமாம், ஒருவேளை நீங்கள் நீக்கப்பட்டால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆளை காட்டி கொடுக்கணுங்கிறக்காக வேண்டி முன்னாடி வானாரு. இதெல்லாம் எதுக்குன்னா தன் மீதான தன்னம்பிக்கை இல்லை அவருக்கு. அவருக்கு வந்து என்னென்னா அரசியல்வாதி எப்படி பேச வேண்டும், மக்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிற விவரமே தெரியல. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, பாமக தான் அவங்க கட்சியில் ஒரு முக்கியமான கூட்டணி கட்சிகள் முக்கியமானதாக இருக்குது. பாமகவுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டு விலக்கு பெறுவோம்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவர் தேர்தல் பரப்புரை கடைசி நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உயிரே போனாலும் நீட்டு தர விட மாட்டேன் அப்படின்றாரு. இது வந்து உட்கட்சி மோதல். இது என்ன செய்வான்னா, பாஜகவுக்கு எதிரான எல்லா கருத்துக்களையுமே தேர்தல் அறிக்கையில் வந்து பாமக அறிக்கையில் வெளியிட்டாங்க. மாநில சுயாட்சி சொல்கிறாங்க, யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக மாற்றணுங்கிறான். கல்வியை வந்து ராமதாஸ் அவர்கள் ஒரு தேர்தல் விஷயத்துக்கு கூட ஒரு ஆள் நடிக்கிறது கூட தெரியல. அப்போ அப்படி இல்லை விஷயம். எல்லா கொள்கையும் சொல்லிட்டு பிஜேபிக்கு எதிரான எல்லா கொள்கையுமே தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு கடைசியில் மோடிக்கு ஓட்டு போடுங்கட்டாங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க. இல்லைங்க, இந்த விஷயத்தில் அண்ணாமலை இருக்கிறார்ல, ஒரு தேர்தலுக்காக கூட இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்களே ஒரு கட்சி, அதை மதிச்சு கூட ஒரு நாடகமாக கூட பண்ணல. பார்த்தீங்களா, பாமக அவர் மதிக்கவே இல்லையா? அப்போ ஏங்க, அவர் நாடகம் போட்டால் நம்புறதுக்கு ஏற்கனவே ஆள் கிடையாது. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சிலிண்டருக்கு வெடிச்சிச்சு, ஒருத்தன் உள்ளே இருந்து செத்து போயிட்டான். செத்தவன் இஸ்லாமியர்னோன்னு என்ன சொல்லிட்டாங்க, கோவில் 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு, கோவிலை தகர்க்கிறதுக்கு சதின்னு கிளப்பி விட்டாங்களா கோயம்புத்தூரில்? என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இவங்களோட அதிகாரத்தில், பாஜகவினுடைய மத்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் தேசிய புலனாய்வு முகமை எல்லாமே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிச்சி வெளியிட்டாங்களா? ஏன்னா அவன் இறந்து போனவனுக்கு எந்த உள்நோக்கம் கிடையாது. நீ வாயில் சவுடாலா எவ்வளோ வேணாலும் பேசலாம், கோர்ட்டில் நிரூபிக்கணும்ல. இப்போ ஜாபர் ஷாதிக்கு வழக்கிலேயே அதனுடைய அதிகாரிக்கு வந்து உள்நோக்கம் இருக்கிறதாக அவர் மேலே விசாரணை வந்திருக்கிறது. இப்போ அவர் தகுதி நீக்கம் செய்யணுங்கிறது வந்திருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு குற்றச்சாட்டு ஒருவர் மீது வருகிறது என்றால் அதை நிரூபிக்கணும் கோர்ட்டில். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திமுக தான் அதுக்கு காரணம், போதைப் பொருளை வந்து திமுக ஊக்குவிக்கிறது அப்படி இப்படின்னு பேசுனாங்கல்ல. தமிழ்நாட்டு பாஜகவில் புதுசாக ஒரு நோய் ஒன்று வந்திருக்கு. தமிழ்நாட்டில் திமுக மேனியான்னு ஒரு நோய் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன பிரச்சனைனா, பாஜக காரங்க வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க வீட்டில் கக்கூஸ்ல அடம்பு வந்திருக்கா திமுக காரணம். அது போல அவங்க ஆட்டோல கண்ணாடி திரும்பி இருக்குதா? எனக்கே அந்த சந்தேகம் வந்துருச்சு இப்போ. ஏன்னா இப்போ வெயில் வந்து கூடிக்கிட்டே போகுதா, அப்போ ஒருவேளை அண்ணாமலை சொன்னதான் காரணமோ, உதயசூரியன் தான் காரணங்கிறாங்க. சூரியன் இல்லாமல் எப்படி வெயில் கூடும் உங்களுக்கு? அப்போ வந்து உதயசூரியன் தான் காரணம் அப்படிங்கிறப்ப, அப்போ கோடை வெப்பத்துக்கே வந்து மு.க. ஸ்டாலின் தான் காரணம். அப்போ வீட்டுக்கு வீடு ஏசி வாங்கி கேட்பாங்க உங்களுக்கு, திமுக காரங்களாம் ஏசி வாங்கி கொடுப்பாங்க. திமுக மேனியா ஒரு புதிய நோய் வந்துருச்சு. ஆமாம், சரி, இப்போ ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் நேஹா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக பயங்கரமாக விஷயம் போயிட்டே இருக்குது. ஏதோ லவ் ஜிகாதுன்னு சொல்லிட்டு பாஜக பழைய புராணத்தை மறுபடியும் எடுக்கிறாங்க. என்ன நடந்துச்சாங்க? அது தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருகிற காதலில் அவர்கள் அந்த காதலை மறுக்கிற போதோ அல்லது வேணான்னு குடும்பத்துக்காக பேரண்ட்ஸ்க்காக வந்து வேணான்னு விலகும் போதோ உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனலாக இருக்கிறவங்க வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண் மீது ஆசிட் அடிக்கிறது அல்லது கொலை செய்கிறது, அவளை வந்து கத்தியால் குத்துறது, இந்த மாதிரி பல கொடூர சம்பவங்களை செய்கிறான். இதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, இது ஒரு ஆணாதிக்க மனோபாவம். இப்போ நீங்கள் பல திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சேதுங்கிற படத்தில் என் காதலை நீ அதாவது கதாநாயகை கடத்திட்டு போயிட்டு ஹீரோயினியை கடத்திட்டு போய் உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு விக்ரம் பேசுவார் சேது படத்தில். ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு நீ இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படிம்பாரு. இது அன்பா, இது வன்முறையா? வன்முறை. இதை ஹீரோயிசமாக காட்டுறான் ஒரு படத்தில். இது மாதிரி பல படங்கள் இருக்கிறது. என்னுடைய காதலை நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் வந்து உன்னை விட மாட்டேன், உயிரோடு விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உளவியல். இது ஒரு நோய், இது ஒரு ஆணாதிக்க மனநோய், அல்லது இது ஒரு தவறான கருத்து. இதிலிருந்து இளைஞர்கள் விடுபடணுங்கிறது இது கவுன்சிலிங் பண்ண வேண்டிய விஷயம். இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற பையன் வந்து இஸ்லாமிய அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை லவ் ஜிகாத்துன்னு மாற்றிட்டாங்க. இப்போ அப்படி பார்த்தா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ முஸ்லீம் பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து ஒரு வேறு சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு இந்து பையன் வந்து லவ் பண்ணுறான்னா அது என்ன ஜிகாத்தில் சேரும்? அது
இது லவ் ஜிகாத்தில் சேருது. அது என்ன ஜிகாத்தில் சேரும்? இந்துத்துவா ஜிகாத் அதுக்கு பேர். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒரு ஆண் பெண் உறவில் ஏற்படக்கூடிய சிக்கலில் இப்போ புருஷனை வந்து தூங்கும் போது பொண்டாட்டி கல்ல தூக்கி போட்டு கொண்டுறா. சில இடங்களில் குடிச்சிட்டு வந்து புருஷன் வந்து அடித்து டார்ச்சர் பண்ணி அக்கா மாப்பிள்ளையே ஒருத்தன் கொண்டு விட்டான், குடி போதையில் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன் அப்படின்னு. இப்படி பல தவறுகள் நடக்குது. இதெல்லாம் சமூகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேணால் சொல்லு. அதை விட்டுட்டு அதுக்குள்ளே போய் மதவாதத்தை கண்டுபிடிச்சி இன்னார் வந்து இன்னாரை காதலிச்சதுன்னு தான் இதுதான் காரணம் இல்லை. அதான் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியாசலம் நோக்கி ஒரு அம்மா அம்பெல்லாம் விடுது. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. என்னன்னு தெரியல. ஒருவேளை வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து அல்லாதன்னு குற்றச்சாட்டு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் இவங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, மத ரீதியாக எந்த பிரச்சனை கிடைத்தாலும் அந்த பிரச்சனையை பல மடங்காக பெருக்குவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை கருதுறாங்க. இல்லை, அப்படி தவறான அணுகுமுறை இது. இல்லை, அதான் பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கு கூட வாங்குறாங்கன்னே வச்சுக்கிறோம். முஸ்லீமுக்கு 130 150 ரூபா பெட்ரோல், இந்துக்களுக்கு 60 ரூபான்னு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படிங்கிறது சங்கிகளுக்கு புரியாது. சங்கிகளை பொறுத்தவரை அவன் தனி உலகத்தில் இருக்கான். அவனுக்கு தனியாக சிலிண்டர் யாரும் கம்மி விலையில் மானிய விலையில் கொடுக்கல. அவனுக்கு தனியாக யாருமே பெட்ரோல் டீசல். எல்லாருக்குமான பிரச்சனை என்பது பொது தான். ஜிஎஸ்டியில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாராக இருப்பான்? எல்லாரும் தான் பாதிக்கப்படுறான். இப்போ எல்லாருக்குமான பிரச்சனை தான் இது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு பதிலாக எல்லாவற்றையும் மதவாதமாக பார்ப்பது, எல்லாவற்றையும் ஜாதியவாதமாக பார்ப்பது. அப்படி ஜாதியவாதமாக பார்த்ததுனால தானே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. ராஜபுத்திரர்கள் விஷயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசம் ஒரு வலிமையான அளவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை, என்ன நடந்ததுல? ராஜபுத்திரர்களை பார்த்து பாஜகவை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இவங்க அதிகாரத்துக்கு வந்து அடிமை ஊழியம் பார்த்தவங்க. எப்படி நம்ம ஆர்எஸ்எஸ் தான் இதை சொல்லுவாங்க வழக்கமாக. ஆர்எஸ்எஸ் தான் இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரன் ஷூ அன்னைக்கு வாழ்ந்தவங்கன்னு ஒரு வரலாறு இருக்குது. வீர வரலாறு அவங்களுக்கு இருக்குது. வீர சாவர்கர் வழியா ஷூ நக்கின வரலாறு இருக்குது. மன்னிப்பு கடிதம் கொடுத்த வரலாறு இருக்குது. அந்த குற்றச்சாட்டை பூரா ராஜபுத்திரர்கள் மேலே ஒரு பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறார். பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதோடு நிப்பாட்டி இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுவே பேசுனது தவறு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் தங்கள் வீட்டு பெண்களை பிரிட்டிஷ்காரர்களுக்கு அனுப்பி பல காரியங்களை சாதித்து கொண்டார்கள் ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு 6-7 ஸ்டேட்டில் எங்களை மானபங்கப்படுத்திய, எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்திய அந்த மாநிலத்தில் வந்து அந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து முதலமைச்சராக இருக்காரு. அவரே ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர் தான். அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலை. சரி, அவருக்கு எதிராவது ராஜபுத்திரர்கள் யாராவது பேசுனாங்களான்னா அவங்களும் செய்யலை. பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாங்க. இப்போ பாஜகவுக்கு எதிரான பெரும் போராட்டமாக வெடிக்குது. அதனுடைய விளைவு என்னன்னா, மோடியை வீழ்த்துறதுல, பாஜகவை வீழ்த்துறதுல ராஜபுத்திரர்கள் வந்து வைராக்கியமாக இருக்கான். ஒரு மாபெரும் போராட்டமாக வெடிக்குது. அதான் இப்போ விபி சிங்கா இருக்கட்டும், முன்னாள் பிரதமர் விபி சிங்கா இருக்கட்டும், இன்னைக்கு கிரிக்கெட்டினுடைய கிங்காக இருக்கக்கூடிய டோனியா, மகேந்திர சிங் டோனியா இருக்கும். இவங்க எல்லாமே வந்து அந்த ராஜபுத்திர சமூகம் ஒரு அதிகார பலத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்களை இந்த மாதிரி சொன்னால் இப்படி அரசியல் விளைவு ஏற்படுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஏதோ திட்டமிட்டு இது ஆர்எஸ்எஸ்ஸே ஆளை உருவாக்குன மாதிரி சொல்கிறாங்களே. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய எல்லையை தாண்டி, அதிகார எல்லையை தாண்டி மோடி கார்பரேட்டுகளுக்கான ஆட்களாக மாறி ஆர்எஸ்எஸ்ஸையே தாண்டி தன்னை ஒரு ஹீரோவாக முன்னிலைப்படுத்துகிறார். ராமர் கோயில் திறப்பு விழாவில் கூட அது வந்து மத சடங்குகளின்படி நடக்க வேண்டிய ஒரு விழா. அது நியாயமாக பார்த்தால் அது ராமநவமிக்கு தான் வந்து ராமர் கோயில் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ராமருடைய பிறந்த தினம் என்று கருதப்படுகிற ராமநவமிக்கு தான் திறந்திருக்கணும். அவர்கள் எலெக்ஷனை மனதில் வைத்து தான் அவர்கள் முன்கூட்டியே அந்த வேலையை செஞ்சாங்க. பூரி சங்கராச்சாரியார் போன்றவர்கள்லாம் மோடி வந்து தொட்டு பிரதிஷ்டை செய்த ராமர் சிலையை நாங்கள் வணங்க வேண்டுமான்னு சங்கராச்சாரியார் அங்கே இருக்கக்கூடியவர் கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவுதான் வந்து நீ மோடி நாட்டுக்கே பிரதமராக இருந்தாலும் எங்களுடைய இடத்திற்கு நீங்கள் வர இயலாது, எங்களுடைய உயரத்துக்கு நீங்கள் வரக்கூடாது, எங்களுக்கு சமமாக நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற சனாதன பிரச்சனை அங்கேயும் வெடித்தது. அதனால் ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டை மோடி மீறுகிறார் என்கிற காரணத்திற்காக ராஜபுத்திரர்களை தூண்டிவிட்டு மோடியை வீழ்த்துகிற வேலையை, பாஜகவை வீழ்த்துகிற வேலை. அதான் சுப்பிரமணிய சாமிலாம் எழுத்து நிற்கிறாரா, மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றாரு. நிச்சயமா அது அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. அவருக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிறதுனால, நீண்ட கால அரசியல் அனுபவம் இருக்கிறதுனால அவர் வந்து முன்கூட்டியே அவர் சொல்றாரு, ஒரு நாள் ஒரு ஜெயிக்க மாட்டாரு. அவர் மட்டும் இல்லை, பரகல பிரபாகர் என்று சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கணவரும் அதான் சொல்றாரு. அதனால் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் பல பேர் எதிர்க்கிறாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இடதுசாரிகள் தான் எதிர்க்கிறாங்க, திராவிட இயக்கத்துக்காரங்க தான் எதுக்குறாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நிர்மலா சீதாராமன் கணவரும் எதுக்குறாங்க, சுப்பிரமணிய சாமி எதுக்குறாரு, ராம்ஜெத் மல்லானி எவ்வளவு பெரிய ஆளு, வழக்கறிஞர்ல. மோடியை நான் வந்து பிரதமராகணும் 2014 நானே தான் முயற்சித்தேன், தவறியாத்தனமா ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவரே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா, அதனால இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இறையாண்மைக்கு எதிரான ஒரு நபர்.
இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு எதிரானவர், பெண்களுக்கு எதிரானவர், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான அரசியல் கட்சி, சமூக நீதிக்கு எதிரான அரசியல் கட்சி என்கிற இடத்துல பாஜக இருக்கிறது. சரி, இப்போது மோடி அண்மையில் ஒரு இடத்துல பேசும்போது கூட சொல்கிறாரு, அவருக்கு எதிராக உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பல்வேறு சதிகள் நடந்துகிட்டு இருக்கதா சொல்கிறாரு. பிரதமருக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் என்ன உலக நாடு அளவில் என்ன காரணம்னா, இந்திய ஊடகங்கள் மொத்தத்தையுமே ஒரு ஏறத்தாழ 3000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி தங்களுடைய கைப்பாவையாக மாற்றி கொண்டு விட்டார்கள். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா டெபாசிட் வாங்காத கட்சிக்காக தினசரி விவாதம் நடத்துகிறான். நீங்கள் தினசரி தொலைக்காட்சியை நீங்கள் ஒரு 6-7 மணிக்கு திறந்துட்டீங்கன்னா, இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொன்னார், என்னமோ அவர் ஒரு சர்வதேச தலைவர் மாதிரியும், உலகத்தின் ஒப்பற்ற அவர் ஏதோ விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா அப்படி மாதிரி ஏதோ ஒரு பெரிய தலைவர் மாதிரி அவரை பேசுவாங்க டெய்லி. ஆனால் அவருக்கு தான் தெரியும், வாடகைக்கு ஆள் பிடிச்சி தான் நம்ம நடைபயணம் கூட்டிகிட்டு போனால் நம்ம படுற பாடு என்னென்னா அவருக்கு தான் தெரியும். ஓட்டில் ஜெயிக்க மாட்டாங்கிற வரைக்கும் அவருக்கு தெரியும். இவங்க பயங்கரமாக ஊதி பெருக்குவாங்க அதை, அந்த பிம்பத்தை, அந்த இமேஜை அதனால் இந்திய ஊடகங்கள் மொத்தத்தையும் விலைக்கு வாங்கினாலும் சர்வதேச ஊடகங்களை மோடி விலைக்கு வாங்க தவறிவிட்டார். நீங்கள் இப்போ சொல்கிறது எப்படி இருக்குன்னா, சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் சொல்லுவார்ல, நீ ஒரு உதவாக்கார, நீ ஒரு உதவாக்கார, இந்த 2 உருவாக்கன்னு சேர்த்து ஒன்றும் இல்லாமல் போகும், அந்த மாதிரி தான் இருக்கா? இல்லை, அது என்ன நடந்துருச்சுன்னா, இந்திய ஊடகங்களை விலைக்கு வாங்கின மோடியால் சர்வதேச ஊடகங்களை வளைக்க முடியலை. அவன் என்ன பண்ணிட்டான், எல்லா சர்வதேச ஊடகங்களும் இந்தியாவில் என்ன நடக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டான். மணிப்பூர் கலவரத்தில் இருந்து, காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை உடைத்ததுலேருந்து எல்லா தவறுகளையும் இந்தியாவுக்குள்ளே போகிறதே பாதுகாப்பற்றதாகிவிட்டது. சுற்றுலா பயணிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ஏன்னா வெளிநாட்டு மாணவர்கள் படிக்க வந்தவனை கூட அவங்க அடித்து விரட்டியிருக்காங்க. இந்த டெஸ்லா முதலாளி கூட இப்போ வரதை ரத்து பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அவர் இந்தியாவிற்கு வருகை தருவதை கேன்சல் பண்ணிட்டாரு. சில மாதங்கள் கழித்து வரலாம்னா எங்க அவரே அரசியலாக்கி பிரச்சாரத்தை ஆட்சி மாற்றம் நிகழ போகிறது இந்தியாவிலே மீண்டும் பாஜக ஆட்சி வராது. அவரை ஏன் வரமாட்டேங்கிறாருன்னா 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் ஆட்சி மாற்றம், ஏன்னா ராதிகாவுடைய விருப்பப்படி மாற்ற வேண்டும்னு திரைப்பட நடிகை ராதிகா சொல்லியிருக்காங்க. அவங்க பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் ராதிகாட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறான், இந்த தேர்தலை பற்றி என்ன கருதுறீங்க அப்படின்னு தேர்தல் முடிஞ்ச உடனே கேட்குறான். கண்டிப்பாக மாற்ற வேண்டும்ங்கிறாங்க. அப்போ மோடியை மாற்ற வேண்டும்ங்கிற கருத்தில் ராதிகாவுக்கு அந்த கருத்து வந்திருக்கேன். பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் அவங்களுக்கு அந்த கருத்து வந்திருக்கிறது. இந்தியா வெல்க அப்படின்னு யாரு, குஷ்பு ட்வீட் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாருமே மாற்றத்திற்காக காத்திருக்காங்க. பாஜக என்கிற அரசியல் கட்சிக்குள்ளேயே மாற்றத்திற்கு பல பேர் விரும்புகிறாங்களே. மோடிக்கு அப்போ சூழ்ச்சி சொன்னது சரிதானே. அப்போ மோடி சொன்னது அப்போ என்னன்னா, இவர் என்ன செய்யறாருன்னா, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறவங்கெல்லாம் இங்கு ஒரு எலக்ட்ரிக் காரு நிறுவனம் தொடங்கணும், அதற்கான தொழிற்சாலை தொடங்கணுங்கிறப்ப குஜராத்தில் கொண்டு போய் தொடங்கணும்னு கூப்பிடுறாங்க. அதை விட சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது, எனவே தமிழ்நாட்டில் அதை தொடங்கலாம் அப்படிங்கிற கருத்து அவருக்கு இருக்கிறது. அதனால ஆட்சி மாறட்டும், அவசரப்பட வேண்டாம். இல்லை, ஒருவேளை அவரையும் கொண்டு போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு யூகமாக ஆக்கிடுவாங்களேன்னா இவங்க கிரிக்கெட்டையே இவங்க பிரச்சாரம் ஆக்கணும் தானே. நிச்சயமா. அதனால பாஜகவிற்கு ஒரு வீழ்ச்சி காலம் தொடங்கி விட்டது. வட இந்தியாவிலே ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம், அது ஒரு 51% இந்திய விவசாயிகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஏற்கனவே பெண்களுக்கு எதிரான கட்சி என்பது மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் அது நிறுவனமாக இருக்கிறது. காஷ்மீரில் மாநில உரிமையை பலி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி எல்லா மாநிலங்கள்லையுமே அவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 102 தொகுதிக்கான இந்த முதல் கட்ட தேர்தலிலேயே பல இடங்களில் அவர்கள் வர இயல வாய்ப்பே இல்லை. இன்னும் மாற்றம் இருக்கிறது. அவருடைய வசதிக்காக தேர்தல் ஆணையமே என்ன பண்ணுறாங்க, அவர் பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக இந்த தேர்தலை பல கட்டமாக அவங்க நடத்துகிறாங்க. அதையும் மீறி அவருடைய வீழ்ச்சி காலம் தொடங்கிவிட்டு. எப்படி இப்போ ராகுலுக்கு அவரும் பல இடங்களில் போகிறாரு, இப்படி இதெல்லாம் இங்கக்குள்ள தானே பேசிட்டு இருக்கிறோம், கம்மியாக வரும் அந்த நிலை இருக்க காலங்களில் அப்படி இருக்குதா? ஒட்டுமொத்த ஊடகங்களுமே ராகுல் காந்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரிதுபடுத்துவது கிடையாது. அவருடைய அறிக்கைகளையோ, அவருக்கு குறிப்பாக காட்சி ஊடகம், தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள்லாம் ராகுல் குறித்து நேர்காணல் கூட செய்கிறது கிடையாது. மோடி குறித்து எல்லாருமே நேர்காணல் செய்கிறான், ராகுல்கிட்ட நேர்காணல் செய்வது கூட கிடையாது. அப்போ அந்த அளவிற்கு மோடிக்கு விசுவாசமாக, ராஜ விசுவாசமாக ஊடகங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் 5000 மைல்கள் கடந்து நடைபயணம் போனாலும், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அவர் எல்லா தரப்பு மக்களையும் அவர் சந்தித்தாலும் அது செய்தியாக மாற விடாமல் இந்திய ஊடகங்கள் முழுக்க பாஜக ஊடகங்களாக மாறிவிட்டது. மறுபடியும் கொண்டு வருவோன்றாங்க. எப்படி சொல்கிறாங்க? தேர்தல் பத்திரத்தில் இருக்கக்கூடிய செலவு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தீர்ந்து போனதற்கு பின்னால் மறுபடியும் வசூல் செய்வதற்கான வாய்ப்பு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, கோவிலில் போனால் உண்டியலில் போடாதீங்க, தட்டில் போடுங்கன்னாங்கல்ல. அவர் தனிநபருக்கு போகட்டும், சமூக செயல்பாட்டுகளுக்கு போக வேணாம் தானே அவங்க சொல்கிறாங்க.
தமிழ்நாட்டில் 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கிறது. 100 கோடி ரூபாய்க்கு வந்து புராதன கோயில்களை எல்லாம் வந்து சீர்படுத்துகிற வேலைகளை வந்து தமிழக அரசு செய்கிறது. ஒரு பாஜகக்காரன் கூட பாராட்டவே இல்லாத. அப்போ உண்மையிலேயே ஆன்மீக பணி செய்கிறவனை அவன் வந்து கண்டுக்க மாட்டான். அவனுக்கு தேவை என்னன்னா முழுக்க அவன் வந்து இதை வைத்துக்கொண்டு ஒரு கலவரம் செய்ய வேண்டும், இந்து மதத்தை வைத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும். அதில் இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்கணும், அல்லது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான பிரச்சனையை உருவாக்க வேண்டும், இதன் மூலமாக வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அப்படி தான் யோசிக்கிறான். அதனால தேர்தல் பத்திரத்தின் வழியாக கொள்ளையடித்தவர்கள் மீண்டும் நீங்கள் என்ன அவங்க கொள்ளையடிச்சாங்கன்றீங்க? அதாவது அவர்கள் கொள்ளைப்புறமாக வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. அவங்க மக்களையே சந்திக்காமல் தேர்தலில் ஓட்டு வாங்காமல் ஏற்கனவே அவங்க நிதியமைச்சர் ஆகிட்டாங்க. ஜெய்சங்கருங்கிறவரும் அதே மாதிரியான மத்திய அமைச்சர் ஆகிட்டாங்க. மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை ரெண்டா தோற்று போயிடும் தெரியும். அதனால இந்த வெயில் காலத்தில் இத்தனை டிகிரி கூடிருச்சுன்னு அண்ணாமலை வருத்தப்பட்டாங்க இல்லையா, அந்த வெயில் அலையாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த தேர்தலில் போட்டி. பார்ப்பனர்கள் வேர்வையை கூட பண்ண முடியாது, பார்ப்பனர்களுக்காக வந்து மற்றவர்கள் உழைக்க வேண்டுமே தவிர அவர்கள் உழைத்து வாழ்வது அவர்களுக்கு வழக்கம் கிடையாது. அந்த நடைமுறை அவர்கள் எப்பொழுதுமே பின்பற்றியது கிடையாது. நாம் உழைக்க வேண்டும், அவர்கள் பிழைக்க வேண்டும். நாம் பல்லக்கு தூக்க வேண்டும், அவர்கள் பவனி வர வேண்டும். இதுதான் காலங்காலமாக உள்ளது. அது இப்போவும் நிர்மலா அப்படி தான் இருக்கிறாங்க. அது இப்பொழுது வேறு வடிவத்திலே நிகழ்கிறது, அவ்வளோதான். நீங்கள் வந்து மக்களை சந்தித்து ஓட்டு கேளுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் போய் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கட்டும். யாரையும் சந்திக்காமல், யாரையும் கையெடுத்து கும்பிடாமல் நான் மத்திய அமைச்சரை ஆகிவிடுவேன் என்கிற சூழலில் அவர்கள் உயர் சாதி பார்ப்பனர்களை பாதுகாக்கிறாங்க பாஜக. அதனால தான் சாமானியர்களால் அந்த இடத்துக்கு வர முடியாது. மீண்டும் மற்றொரு உரையாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.